பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நீண்ட நெடுகாலமாக தமிழகத்தில் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு திட்டம். நாம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் எங்கே சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாங்கன்னா, அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய 6 பம்ப் ஹவுஸில் 3வது இருக்கக்கூடிய திருவாச்சி பம்ப் ஹவுஸ் பக்கத்தில், பம்ப் ஹவுஸ் பக்கத்தில் நாம் சாலையில் அமர்ந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நிறைய போராட்டத்தை பண்ணும். கடந்த ஒரு 39 மாதங்களாக இது வேகமாக திட்டத்தை முடிக்கணும், மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும், விவசாய பெருமக்கள்கிட்ட இந்த ரைட் ஆஃப் யூஸ் பர்மிஷன் வாங்கி நம்ம போட்டிருக்கக்கூடிய பைப்புக்கெல்லாம் வேகமாக பணம் கொடுக்கணும். குறிப்பாக இந்த முக்கியமான திட்டம் ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தும் கூட மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. பார்த்தீங்கன்னா பைப் போடுற விவசாய நிலத்துக்குள்ளே போய் 3 வருஷமாக பைப் போடுறாங்க. அப்போ 3 வருஷமாக விவசாயம் பண்ண முடியல. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இந்த திட்டம் போயிட்டே இருக்கு. அதனால தான் இன்று இங்கே இருக்கக்கூடிய அந்த பம்ப் ஹவுஸுக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், விவசாய பெருமக்கள் எல்லோரும் இங்கே வந்து திருவாச்சி பம்ப் ஹவுஸை பார்த்துட்டு பார்வையிட்டு விட்டு நம்ம நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்ன நமக்கு தெரியும். உபரி நீரை ஒரு பகுதியிலிருந்து எடுத்து வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நீரை கொண்டு போகிறது தான் திட்டம். பவானி ஆற்றில் வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் கிட்டத்தட்ட 1.5 டிஎம்சி அதிகப்படியாக வரக்கூடிய உபரி நீரை அங்கிருந்து எடுத்து பம்ப் பண்ணி 6 பம்பிங் ஸ்டேஷனில் பம்ப் பண்ணி கடைசியாக காரமடை, மேட்டுப்பாளையம் பக்கத்தில் காரமடையில் கொண்டு போய் முடிக்கிறோம். இதன் மூலமாக நம்பியூர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பெருந்துறை இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு பயன்பெறணும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும். 1045 ஏரி குளங்கள் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. 1045 1045 ஏரி குளத்தை நப்பி அதன் மூலமாக நிலத்தடி நீரை உயர்த்தணும். இதாங்க நான் நோக்கம். இதற்கு முன்பு இருந்த ஆட்சி 2021 ஆட்சி அதிகாரத்தை அடுத்த ஆட்சியிட்ட கொடுத்த பொழுது 83% பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னைக்கு 39 மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பணிகள் முடிந்தபாடு இல்லை. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போறோம். ஆகஸ்ட் 20லிருந்து பாரதிய ஜனதா கட்சி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்றோம். அங்க ஆகஸ்ட் 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தலைவர்களோடு நானும் இங்கே வந்து அமரப்போகின்றேன். தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். எங்களுடைய விவசாய அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சியாக இருப்பார். கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் வந்து கொண்டே இருப்போம். தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் எங்களுடைய விவசாய தலைவர் அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்கள் 20ஆம் தேதி உண்ணாவிரதம் உட்கார ஆரம்பித்தார்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாய அணி தலைவர் இங்கே இருப்பாங்க. அவரோட விவசாய பெருமக்கள் எல்லோரும் இருப்பாங்க. எதற்காக இந்த முடிவை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கு? பத்திரிகை நண்பர்கள் கேட்பீங்க, அண்ணா எக்ஸ்ட்ரீம் முடிவு எதற்காக ஒரு தொடர் உண்ணாவிரதம், எதற்காக ஒரு தலைவர் வந்து தொடர்ச்சியாக உட்காரணும் நீங்கள் கேட்டீங்கன்னா, 2022 ஆண்டு தொடக்கத்தில் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் மாதம் முடிச்சிடறோம். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது 24 மார்ச் 2022 என்ன சொன்னார்னா 22 ஜூன்ல முடிச்சிடறோம். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 7 ஆகஸ்ட் 2022 என்ன சொன்னார்னா 2022 டிசம்பர்ல முடிச்சிருவோம். இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 25/8/2022 இன்னும் 2 மாசத்துல முடிச்சிருவோம், டிசம்பருக்குள்ள பயன்பாட்டுக்கு வந்துடும் முதலமைச்சரே சொன்னாங்க. 26/8/2022 இதை பத்திரிகை நண்பர்களுக்கு அறிக்கையை கொடுத்துறாங்கன்னா, அதன் பிறகு அமைச்சர் முத்துசாமி அண்ணன் 20 ஜனவரி 2023 97% முடிச்சிட்டார். 8 மார்ச் 2023 அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 15 நாள்ல சோதனை ஓட்டம்னார். திமுக எம்பி ராஜா அவர்கள் 15 ஏப்ரல் 2023 2023 ஆகஸ்ட்ல முடிச்சிடறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 27 ஆகஸ்ட் 2023 சில மாதங்கள்ல வரும் அப்படின்னார். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 7 அக்டோபர் 2023 99% முடிஞ்சிருச்சினார். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 9 அக்டோபர் 2023 காளிங்கராயர் அணையில் நீர் நிரப்பிய பின்னர் தான் இங்க தண்ணி கொண்டு வருவனார். மறுபடியும் முத்துசாமி அண்ணன் துரைமுருகன் 29 அக்டோபர் 2023 அவரே 99% முத்துசாமி சொன்னார். ஆனால் துரைமுருகன் 97% முடிஞ்சிருக்கிறார். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 9 நவம்பர் 2023 2024 பொங்கல் தினத்தன்னைக்கு தோக்கோலா நடத்துவோம் அப்படின்னார். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்
6 டிசம்பர் 2023 எல்லா பணிகளும் முடிச்சுட்டு துவக்கலாம் நடத்துவோம். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 4 ஜனவரி 2024 போராட்டம் நம்ம அறிவித்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரத்தில் முடிச்சிருவோம். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 16 பிப்ரவரி 2024 பவானி சாகர் அணையிலிருந்து உபரி நீர் வரும்பொழுதுதான் திட்டம் செயல்படும். அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் முத்துசாமி அவர்கள் 25 ஜூலை 2024. அதனால இதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நண்பர்கள் அதை பார்த்துக்குங்க. திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த 39 மாதங்களாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேதி நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த எல்லா தேதியும் நீங்க தான் உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணியிருக்கீங்க. அதனால இன்னைக்கு வேற வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி 20ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து தொடர் உண்ணாவிரதத்தில் இங்கே அமரப்போகின்றோம். எங்கள் கோரிக்கைகள் 3 கோரிக்கை. முதல் கோரிக்கை, அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரணும். காவிரியில் தண்ணி போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவிரியுடைய பேக் ஃப்ளோ வாட்டர் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. நேச்சுரலாக உங்களுக்கு பவானியில் 1.5 TMC உபரி நீர் நேச்சுரலாக வந்துடும். சோதனை ஓட்டம்னு 3 மாசமா ஓட்டிட்டு இருக்காங்க. உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும். திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க. நீங்க சென்னையிலிருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ, இங்க வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ, விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க. முதல் கோரிக்கை. 2வது, விவசாய பெருமக்கள் தோட்டத்தில் எங்க பைப்பு போதும், ரைட் ஆஃப் யூஸ், அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் 3ல் 1 பங்கு அவங்க அப்பதான் விவசாயிகள் உள்ள வர்றாங்க. அதனால் உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு பைப் போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து 1 வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணணும். 1 வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா, இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் 1652 கோடி. அரசு கஜானாவில் அந்த பணம் உட்கார்ந்துருக்கு. இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணாருன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. 3வது, நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் 2021, அதாவது அணைகள் பாதுகாப்பு சட்டம் 2021 நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த பத்திரிகை நண்பர்கள் நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். காரணம் உங்கள் மூலமா தான் செய்தி போகணும். உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு பத்திரிகை நண்பர்கள். ஆனா இந்தியாவில் 164 டேம் 100 வருஷத்துக்கு மேல இருக்குங்கண்ணா. 164 டேம் 100 வருஷத்துக்கு மேல பழமையான டேம் 164 டேம். இந்தியாவில் மொத்த டேம் பார்த்தீங்கன்னா 5300 டேம் இருக்கு. இன்னைக்கு 450 டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம். 5300 டேம் இருக்கு, 450 டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா டேம் எவ்வளோன்னு பாருங்க. அமெரிக்கா, சைனாவுக்கு பிறகு உலகத்தில் அதிகமாக டேமுகள் இருக்கக்கூடிய ஊர் நாம. 5300 டேம். இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட், தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அணைக்கும் கண்காணிக்கணும். மாநில அரசு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டி உருவாக்கணும். அதாவது மாநில அணைகள் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும். அதில் சீஃப் இன்ஜினியர் மெம்பராக இருக்கணும். அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. ஒரு டேம் ஷட்டர் பழசாயிருச்சா, ஷட்டர் தூக்கி போட்டு புதுசு மாற்றணும். செக்யூரிட்டி இருக்காங்களா, செக்யூரிட்டி இருக்கணும். டேம்ல லீக்கேஜ் இருக்கா, அதெல்லாம் பார்வையிடணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயங்கன்னா, 2022 PAP அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் உடஞ்சி அது வாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு தண்ணி. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பவானி சாகர், ஆலியாறு, திருமூர்த்தி, அமராவதி அணை, இதனுடைய ஷட்டர்கள் மாற்றப்படாமல் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, உத்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கக்கூடிய பவானி சாகர், ஆலியாறு, திருமூர்த்தி, அமராவதி அணையினுடைய ஷட்டர்களை பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது. ஷட்டரும் பழைய ஷட்டர். இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டில், தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். இதை வந்து உடனடியாக ஒரு டேமையும் ஸ்டடி பண்ணுங்க, கண்ட்ரோல் எடுங்க, ஷட்டரை மாற்றுங்க, பாதுகாப்பு அதிகாரிகள் போங்க. நாளைக்கு எதுவும் ஏடாகூடமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இது தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் எங்கள் கோரிக்கை. தமிழகத்தில் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை. இது வந்து முழுவதும் அதிகாரம் மாநிலத்துக்கு தான் இருக்கு. மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்லை. மாநிலத்தினுடைய டேமை நீங்க பார்த்துக்கங்க. இப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு காவேரி டேம்ல இருக்கக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேமை வந்து மத்திய அரசு பாதுகாக்கும். அருமையான சட்டங்கண்ணா. தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப அருமையான சட்டம். ஒரு டேம் பக்கத்து மாநிலத்தில் இருக்கு, பயனாளி இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னா மத்திய அரசினுடைய டேம் சேஃப்டி கமிட்டி பார்த்துக்குவாங்க. ஸோ தமிழ்நாடுக்கு மிக மிக சிறப்பான ஒரு சட்டம் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம். அந்த மாநில அரசு, எங்களுக்கு பயம் வருது, இதே மாதிரி போச்சுன்னா ஷட்டர் உடையும், டேம் அவங்க பாதுகாக்கிறாங்களா? ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், கட்டப்பட்ட ஒரு சிறிய அணை அடிச்சுட்டு போயிருச்சு. ஆனால் 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் 20ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம். அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க. 2வது, விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க, பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ். 3வது, நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க. அதனால் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம்.
அதனால தான் இன்னைக்கு வந்து நாங்கள் கேட்டோம். அதிகாரிகள் பாவம் என்ன சொல்லுவாங்க, உடனடியாக வந்துருங்க ஐயா, 2 மாசத்துல வந்துருங்க ஐயா. ஏன்னா முதலமைச்சரே 2 மாசம்னு சொல்லி 2 வருஷம் ஆகுது. இன்னைக்கு அதிகாரிகளும் பாவம் கடினமாக அதிகாரிகள் பணியாற்றிருக்காங்க. முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிகாரிகள் மிக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். அதனால் அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் விவசாயிகளுக்காக 20ஆம் தேதியிலிருந்து இருப்பாங்க. நாங்கள் 20ஆம் தேதி முதல் நாள் உண்ணாவிரதத்தில் நான் இங்கே பங்கேற்க இருக்கின்றேன். அதனால் அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதை வந்து மாநில அரசு கம்பீரமாக எடுத்துக்கணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி இல்லை. சொல்லி சொல்லி எங்களால் முடியலைங்கன்னா, இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் இதற்கு பத்திரிகை நண்பர்களும் இந்த பகுதியினுடைய எல்லா விவசாய பெருமக்களும், மிக முக்கியமாக அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் ஆரம்ப காலத்தில் போராடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. காலவரையற்ற உண்ணாவிரத போராட்ட பெரியவர்கள் இருக்கிறாங்க. அவர்களையும் இந்த நேரத்தில் எங்களோடு நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த எல்லா விவசாய பெருமக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் 2001 அவிநாசி தொகுதியில் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திய பொழுது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேட்பாளரை விலக்கிக் கொண்டு அன்னைக்கே நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால் நண்பர்கள் இந்த செய்தி எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் வந்த பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. வண்டியில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா, எங்களுடைய ஆரம்ப கட்ட கணக்குப்படி, ஏன்னா நம்மளோட அஃபீஷியல் டேட்டா இல்லைங்கண்ணா, ஆரம்ப கட்ட எங்களுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட விவசாய பெருமக்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் வந்து குறைவுதாங்க. ஏன்னா திட்டமே 1652 கோடி. பணம் வந்து ஒரு 60 கோடி ரூபாய் கீழே இருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கணக்கு. ஏன்னா நம்ம விவசாய நிலத்தை வாங்கல, நிலத்துக்கான ரைட் ஆஃப் யூஸ், பைப்பு போட்டதுக்கான வாடகை கொடுக்குறோம், அவ்வளோதான். விவசாய பெருமக்கள் கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இவர்களுடைய கணக்குப்படி பணம் கொஞ்சம் கூட கிடைக்காதவங்களே 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் மொத்த கணக்கு எங்களுக்கு தெரியாதுங்கன்னா, எங்ககிட்ட வர்ற விவசாயிகளுடைய கணக்கு எங்களுக்கு தெரியும். அதனால் மொத்த கணக்கு அரசு அதிகாரிகள் தான் உங்களுக்கு சொல்லணும். அண்ணே சொல்லட்டுங்க அண்ணே, முத்துசாமி அண்ணன் சொல்லட்டும், துரைமுருகன் அண்ணன் சொல்லட்டுனே, அவங்க சொல்ற கருத்து அவங்க கருத்தா இருக்கட்டுங்கண்ணே. அது உண்மை கருத்து பொய் கருத்து நான் போக விரும்பலைங்கண்ணே. 39 மாசம் ஆச்சு, என்ன பண்றீங்க தான் நம்ம கேள்வி. அப்படி இருந்தா முதல்லயே நீங்க சொல்லியிருக்கணுமே. இப்ப நான் வந்து பாருங்க, ரைட் ஆஃப் யூஸ்க்கு 85 கோடி கொடுக்கணுங்கிறது அவங்களோட ரிப்போர்ட் படிங்கண்ணா. ரைட் ஆஃப் யூஸ் அதாவது நான் 60 கோடின்னு சொன்னாங்கன்னா, மொத்தமாக அவங்க கொடுக்க வேண்டியது 85 கோடி கொடுக்கணுங்கண்ணா ரைட் ஆஃப் யூஸுக்கு. 69 கோடி 71 லட்சம் ரூபா அவங்க இப்போதைக்கு கணக்கு காட்டியிருக்காங்க. இதை நம்ம இதெல்லாம் எடுத்திருக்கோம், அந்த விவசாயிகளுக்கெல்லாம் கொடுக்கணும்னு. இந்த டேட்டா கூட பார்த்தீங்கன்னாங்கன்னா அப்டேட்டட் டேட்டா தான். ஸோ மொத்தமாக நீங்கள் கேட்ட கணக்கு வந்து 85 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கணும். ஸோ எங்களை பொறுத்தவரை 60 கோடி ரூபாய் பொறுமானமான விவசாயிகள் எங்கிட்ட இது வரைக்கும் வந்திருக்காங்கண்ணா. ஆனால் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரிஜினலாக கொண்டு வந்தது 30 கோடி. காலதாமதமாக அது ஏறி இன்னைக்கு அது வந்து 85 கோடியை தொட்டிருக்கு. இப்போ அண்ணன் கேட்ட கேள்விக்கு, அண்ணா என்ன வேணாலும் திமுக அமைச்சர்கள் சொல்லட்டுங்கண்ணா, பட் எதுக்காக இத்தனை விஷயத்தை ஏங்க நான் சொல்லணும்? நாங்கள் எழுதி வச்சிருக்கோம் பாருங்கண்ணா. 2 மாசத்துல பண்ணிடுவோம், 1 மாசத்துல பண்ணிடுவோம், 99% முடிஞ்சது. இதை எதற்காக சொல்லணும்? அண்ணன் முத்துசாமி அவர்களே பல விதத்தில் சொல்லியிருக்காங்க. 2022 முத்துசாமி அண்ணன் பேசியிருக்காங்க. இன்னைக்கு வந்துருச்சு, நாளைக்கு வந்துருச்சு, நாளானைக்கு வந்துருச்சு. அதனால் கருத்துக்களாக இருந்தாலும் கூட பைப்பு சரிவர போடலாம் கூட நீங்க 39 மாசமா என்ன பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் உங்கள் முன்னாள் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அமைச்சர் பெருமக்களுக்கு நாங்கள் வைக்கின்றோம். கடந்த வாரம் பிரஸ் மீட் அப்போ கூட அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எக்ஸிட் வாட்டர் வந்துச்சுன்னா நாங்கள் அதை ரெடி பண்ணுவோம், அதிகாரிகள் எல்லாத்தையுமே தயார் நிலையில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவல் கூட. அண்ணா இன்னைக்கு எக்ஸஸ் வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அண்ணா. இன்னைக்கு எக்ஸஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா 6 மோட்டரில் வந்து 6 மோட்டர் முழுசாக ஓடணும், 2 ஸ்டாண்ட் பை மோட்டர், 2 மோட்டர் ஓடுது இல்லையா? 2 மோட்டர் ஓடுதா? 3 ஓடுது. இன்னைக்கு 3 மோட்டர் ஓடுதுங்கண்ணா. சோதனை ஓட்டத்துக்காக வச்சிருக்கிறாங்க. எத்தனை நாளைக்குன்னா அந்த ட்ராமா பண்ணுவீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, மழை நிறையா பெய்யுது, தண்ணி வருது, எக்ஸஸ் வாட்டர் ஃப்ளோ ஆரம்பிச்சிருச்சு, எல்லா பக்கமும் போகுது, இதை பார்க்குறோம். இப்போ நீங்கள் கொண்டு வரணும்ல, இன்னும் விவசாய பெருமகளுக்கு பணம் கொடுக்கல, இன்னும் 1% வேலை முடிக்கல, இன்னும் லிங்கேஜ் ப்ராப்ளம், வாட்டர் சீப்பேஜ். இப்போ அதெல்லாம் தாண்டி 1045 குளம் இருக்குல்லண்ணா, அதோடைய பவுண்டரி வாலை செக் பண்ணிருக்கீங்களா? அடுத்த கேள்வி. நீங்கள் நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டே ஃபாலோ பண்ணாத ஆட்கள் ஒன்று. இன்னைக்கு 1045 குளத்தினுடைய மதில் சுவரை போய் கண்காணிச்சிட்டிங்களா? நம்ம திறந்து விட்டனே தண்ணி அங்கே போய் நிற்கும், அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னு பார்த்துட்டாங்களா? உதாரணத்தை கேட்குறாங்க, டெஸ்ட்டில் அவங்க விட்டுருப்பாங்க, முழு தண்ணி விட்டு பார்த்துட்டு, ஏன்னா 1.5 TMC போகணும் முழுமையாக. அதனால் எந்த வேலையும் செய்யாமல்
இப்போ மழை காலமும் போயிடும். இன்னொரு 3 மாதம் மழை காலம் போனால் வறட்சி பகுதி வந்துடும். மறுபடியும் அடுத்த வருஷம் வெயிட் பண்ணும். அதனால்தான் அவர்களுக்கு அவசரத்தை காட்ட, இதற்கு மேல் விவசாய பெருமக்களோ பாரதிய ஜனதா கட்சியோ நாங்கள் பொறுத்து கொள்ளப் போவதில்லை என்பதை உணர்த்துவதற்காக 20ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறோம். ஆமாங்க ஐயா, சோதனை ஓட்டன்னு ஒரு நாள் ஓட்டிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப 2வது வராங்க. இப்ப அவினாசி அத்திக்கடவு ஃபேஸ் 2, அவினாசி அத்திக்கடவு ஃபேஸ் 2 இப்ப 1045 இணைச்சிருக்கிறாங்க. இப்ப 2வது நம்முடைய விவசாய பெருமக்கள் சொல்லியிருப்பது 1300 சில்லற, 1400 வச்சுக்கலாங்கண்ணா. 1400 கொஞ்சம் குறைவு. 1400 குளங்களை மறுபடியும் இணைச்சாத்தான் இந்த திட்டத்திற்கு முழு வலிமை கிடைக்கும். அதுவும் நியாயமான கோரிக்கை. அதையும் நாங்கள் வலியுறுத்தி தான் இருக்க போறோங்கண்ணா. இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஃபேஸ் 2 அது ஜஸ்ட் இணைக்கிறதாங்கண்ணா. அதுக்கு அறிவிப்பு கொடுக்கட்டும். முதல்ல தண்ணி வரட்டுங்கன்னா அதற்கான அறிவிப்பு கூப்பிட்டு 1300 மிச்சம் நாங்கள் இணைக்க போகிறோம்ப்பா, இதற்கான பைப் லைன் போட போகிறோம், இந்த வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு அதுக்கு அவங்க அறிவிப்பு கொடுக்கணும். அதனால் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, கொங்கு பகுதியை திட்டமிட்டே புறக்கணிக்க வேண்டும் என்று திமுக நினைக்குதா அப்படிங்கிறத நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இதில் அவங்க பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும் பொழுது முத்துசாமி அண்ணன் மேலே எல்லாருக்குமே நம்ம கௌரவம் இருக்குண்ணே. அவர் வந்து டாஸ்மார்க் துறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நம்மளாம் அவர் அதிகமாக முத்துசாமி அண்ணனை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் முத்துசாமி அண்ணன் மேலே நாங்கள்லாம் கௌரவம் வச்சிருக்கோம். ஆனால் அவரே வந்து 2 வருஷமா 99, 98, 97ன்னு இந்த பர்சன்டேஜ் வர்ற மாதிரி விளையாண்டுருக்குறாங்க. என்னங்கண்ணா? அதனால் முத்துசாமி என்ன விளக்கம் கொடுக்கட்டும். இப்போ முத்துசாமி என்ன கேரக்டர் என்னன்னாங்கண்ணே, நாங்கள் பண்ணோன்னே அடுத்த நாள் மறுபடியும் விவசாயிகளை போய் பார்ப்பாரு. போன டைம் இதே மாதிரி தாங்க நடந்துச்சு. அதில் நீங்கள் போராட்டம் பண்ணாதீங்க, நான் ஒரு வாரத்தில் பண்ணிடுவேன். கடந்த முறை முத்துசாமி என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நாங்கள் இதை வேகமாக செய்து முடிக்கின்றோம், அதற்காகத்தான் கடந்த முறை நாங்கள் போராட்டம் பண்ணல. அதனால் இந்த முறை முத்துசாமி அண்ணன் அவர்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும், அவருடைய பகுதி இருக்கக்கூடிய பகுதி. அதனால் ஒப்புச்சப்பு காரணம் சொல்லாமல் அதை செய்யணும். ஆகஸ்ட் 20ஆம் தேதி நாங்கள் உண்ணாவிரதம் இருப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை என்றால் நாங்கள் உட்கார போகிறோம், முடிவு செஞ்சுட்டோம். இந்த திட்டம் உபரி நீர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டம், இதை நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறது அப்படிங்கிறது அரசியலாக அண்ணா, இது 2 விஷயங்க அண்ணா. ஒன்று உபரி நீர், இன்னொன்று காவேரியினுடைய பேக் ஃப்ளோ. பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கே எக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வருது, என்னை காவேரியினுடைய பேக் ஃப்ளோ, 2மே திட்டங்க. ஆனால் இப்போ நீங்கள் பொதுப்படையாக இது போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்கன்னாங்கன்னா டெய்லி தண்ணி போகும்னு யாரும் கேட்க போகிறது இல்லைங்கண்ணா. எல்லாருக்குமே தெரியும், காமன் சென்ஸ் தானுங்கண்ணா. உபரி நீர் வருடத்திற்கு வருது, நமக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உபரி நீர் வருது. இந்த திட்டத்தினுடைய நோக்கமே உபரி நீரை தூக்கி குளத்தில் நப்பி வச்சிட்டோம்னா நிலத்தடி நீரை உயர்த்தி விட்டலான்னு தான் நோக்கங்க. அது வந்து பெர்மனெண்ட்டாக ஃபீடிங் கெனால் இல்லைங்கண்ணா, பெர்மனெண்ட் கெனால் இல்லை. எனக்கு திட்டம் ஆரம்பித்ததிலிருந்து எத்தனை முறை உபரி நீர் வந்திருக்கு. இந்த ஆண்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் உபரி நீர் வந்துட்டு போயிடும், மறுபடியும் அடுத்த ஆண்டு 2 முறை உபரி நீர் வரும். ஆனால் எங்களை பொறுத்தவரை இது அரசியல் நாங்கள் செய்யவில்லை. ஏன் நான் சொல்கிறேன்னாங்கன்னா, முத்துசாமி அண்ணங்கிட்ட கேளுங்க, எங்கள் விவசாய அணி தலைவர் அவரை சந்தித்து பேசினாரான்னு நீங்கள் கேளுங்க. கடந்த முறை நீங்கள் போராட்டம் செய்யாதீங்கன்னு முத்துசாமி அண்ணன் எங்கிட்ட வேண்டுகோள் வச்சாரா இல்லைன்னு நீங்கள் கேளுங்கண்ணா. அவர் வேண்டுகோள் வைத்ததற்காகத்தான் அந்த போராட்ட காலத்துக்கு போன நாங்கள் 2 நாளில் கைவிட்டுட்டு வெளியே வந்தோம். எனக்கு முத்துசாமி அண்ணங்கிட்ட கேளுங்க. நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அமைச்சர் சொன்ன பிறகு நாங்கள் அப்படியே போராட்டம் பண்ணியிருக்கலாமே. ஒரு அமைச்சர் சொன்ன பிறகு அமைச்சருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு போராட்டத்தை கைவிட்டாங்க. இன்னைக்கும் ஏன் பொறுத்துன்னு சொல்றோம்னா, மழை பெய்யுதுங்கண்ணா, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கும் நாங்கள் 2 பைப்பு தான் ஓட்டுவோம், 3 மோட்டர் ஓட்டுவோம், டெஸ்டிங் மட்டும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்குவீங்கண்ணா? அதனால் எங்களை பொறுத்தவரை நிறைய டைம் கொடுத்துருக்கோம், பொறுமையாக இருந்திருக்கோம். முத்துசாமி அண்ணங்கிட்ட பல முறை எங்களுடைய விவசாய அணி தலைவர் நாகராஜ் அண்ணன் பேசியிருக்காங்க. அரசு சொல்லியிருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளையும் நாங்களே ஒத்துக்கிட்டோம். கடைசியில் பார்க்கும்போது இத்தனையும் பொய்யா கோபால் அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் சொல்லியும் ஒன்று கூட நடக்கலையேங்கிறது தான் எங்களுடைய வேதனைங்கண்ணா. அண்ணா ஆய்வெல்லாம் அண்ணா உண்மையால் நாங்கள் ஆய்வு பண்ணலீங்கண்ணா. அண்ணா ஆய்வு பண்ணுறதுக்கு நம்ம யாருங்கன்னா ஆய்வு நம்ம பண்ணல. நாம் வந்து இன்னைக்கு வந்திருப்பது இங்கே உங்களை சந்திக்கிறோம், இன்ஜினியரை பார்க்குறோம். ஆய்வுங்கிறது முழுமையாக எங்களுடைய நாகராஜனை வந்து விடுபட்ட பைப்பு எங்கேயெல்லாம் பைப்பு போடலையோ அதையெல்லாம் ஒரு கமிட்டி வச்சு ஆய்வு பண்ண. அந்த ஃபோட்டோ இருக்காங்கண்ணா ஐபேடில், அது கொஞ்சம் பத்திரிகை நம்பர்கள் காட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாம் ஆய்வு பண்ணதெல்லாம். நான் சொல்கிறது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடிங்கண்ணா. நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு குழு வந்து ஒரு இடமா போனோம். சில இடத்துல விவசாயிகள் பிரச்சனை பண்ணாங்க. அண்ணே நான் உள்ளே விடமாட்டேன். ஏன் விடமாட்டீங்க? நாங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோ காட்டுமா? ஆனால் இது வந்து நாங்கள் 1 வருடத்துக்கு முன்பு செஞ்ச ஆய்வுங்கண்ணா. நீங்கள் எப்படி கவர் பண்ணுவீங்கன்னு தெரியல, உங்களுக்கு கொடுத்துட்றேன் பார்த்துக்குங்க. இது வந்து முக்கியமாக நாங்கள் போனது வந்து விவசாய பெருமக்கள் ஏன் விடலை, அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பணமும் தெரியல. சரி, அதை பேசிக்கணும். அப்போ ஒரு 10-15 விவசாயிகள்கிட்ட பஞ்சாயத்தை நாங்கள் பண்ணோம். உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த விவசாயிகளாக இருக்கலாம், பொதுப்படையாக இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம். உண்மையை சொல்லணும்னா இந்த 1/3 பணமும் யாருன்னா கொடுத்துருக்குறாங்க?
நம்ம சொன்ன அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கோச்சுக்குவாங்க. விவசாய பெருமக்களுக்கு மொத்த பணம் கொடுக்கணும்ல, 1/3 யார் கொடுத்துருக்காங்க? கான்ட்ராக்டர் கொடுத்துருக்காங்க. அரசு கொடுத்தாங்கன்னு கான்ட்ராக்டர் போய் கொடுத்து வந்துருக்காங்க. நம்ம எதுக்குன்னு தனியார் கம்பெனி பேர் எதுக்குன்னு சொல்லணும்? அது பாவம் பத்திரிகை நண்பர்கள். அண்ணா இன்னைக்கு விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க 1/3 பணம் வந்திருக்குன்னு விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அது அரசு கொடுக்கல. கான்ட்ராக்டர் போய் வேலை முடிஞ்சா நல்லதுப்பான்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு காஸ்ட் ஓவர் ரன் அவங்க அந்த 1 கொடுத்துட்டு பர்மிஷன் வாங்கி உள்ள போயிருக்கிறான். அரசு ₹1 கூட ரிலீஸ் பண்ணலீங்கண்ணா. அரசு ரிலீஸ் பண்ணும்போது கான்ட்ராக்டர் 1/3 வரும். இதை எங்களுடைய தலைவர் எங்களுடைய குழு நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சோம். அதனால் எப்பொழுதும் கூட அரசியல் செய்யக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சியினால் நல்லதுதான் நடக்கணும் இருக்கிறோம். கடைசியில் வேற வழி இல்லாதனால இந்த முடிவை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். அண்ணா அறிவிக்கிறோம் நான் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து நாளை மறுநாள்ல இருந்து எல்லா தலைவர்களை சந்திக்க போறோம். விவசாய சங்கத்தினுடைய ஆதரவை கோர போறோம். இது பாரதிய ஜனதா கட்சி இனிஷியேட் பண்ணா கூட எங்களுக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய முன்னோடிகள் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். அவர்களை மையப்படுத்தி தான் அது இருக்கணும்னு விரும்புகிறோம். கட்சி சார்பாக தொடர் உண்ணாவிரதம் அண்ணா இருப்பார். மிச்ச தலைவர்களையும் கூப்பிட போறோம். கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூப்பிட போறோம். 20ஆம் தேதி உறுதியாக நடக்க ஆரம்பிக்கும். 2 நாட்கள் இடத்தை உங்களுக்கு சொல்றோம். வேறங்கண்ணா ஆமாங்கண்ணா சொல்ல மாட்டாங்கண்ணா. நீதிபதி சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது நீதிபதி சிவசுப்பிரமணியம் ஐயா ஆணையத்தை அமைச்சாங்க. அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை எடுத்து இப்போ படிப்பேன். இதே தான் அந்த ஆணையம் சொல்லுச்சு. அதாவது உடம்புக்கு கெடுதல் ஏற்படக்கூடிய ரசாயன பொருட்களை நீங்க மதுபானமாக கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுது கள்ளுக்கடையை தடை செய்வதற்கு அரசு சொல்லக்கூடிய காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு யார் சொன்னா? நீதிபதி சிவசுப்பிரமணியம் ஆணையம். அமைச்சது யார்? கலைஞர் கருணாநிதி ஐயா. அந்த ரிப்போர்ட் அப்படியே தூக்கி குப்பத்தொட்டில் போட்டாங்க. அதை வந்து அசம்பிளியோட வைக்கல. ஏன் அதை வச்சாங்கன்னா எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் இது திமுகவுக்கு புதிது இல்லைங்கண்ணா. கலைஞர் ஐயா இருக்கும் பொழுதும் நீதிபதி சிவசுப்பிரமணிய ஆணையத்தினுடைய அறிக்கையினுடைய தெளிவா இருக்கு. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கிறாங்க. நீங்க கன்சிடர் பண்ணலாமே, நீங்க யோசிக்கலாமே, இதை பற்றி நீங்கள் அறிவுறுத்தலாமே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு கோர்ட் வந்து பண்ணுங்கன்னு எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. அதனால் இன்னைக்கும் திமுகவை பொறுத்தவரை கையில் எடுக்க மாட்டாங்க. காரணம், அவர்களுக்கு இல்லீகல் லிக்கர் மூலமாக, ஸ்பிரிட் மூலமாக, டிஸ்டிலரி மூலமாக வருமானம் வரும் பொழுது எதுக்கு வந்து கள்ளுக்கடையில் கை வைப்பாங்க? அதனால் எங்களுடைய கள்ளுக்கடைக்கு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கான காலம் வரும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலத்தில் நடக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது அண்ணே, அது சொல்லிட்டுனே பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம்னா நாங்களும் கூட நிற்கிறோம். பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. தமிழ்நாட்டினுடைய நமக்கு வரக்கூடிய நம்ம பங்கீடோ நமக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸோ ஒரு விதத்தில் கூட பாதிக்கப்படக்கூடாது. அது அரசோடு நாங்கள் நிற்கிறோம். அது 2வது பிரச்சனை. நாங்கள் சொல்வது, இந்த துரைமுருகன் காலையில் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அண்ணன் தான் கேட்டார், என்ன சொன்னாங்க? மத்திய அரசின் மீது சந்தேகம் வருதுங்கிறார். எதுக்கு மத்திய அரசின் மீது சந்தேகம் வருமா அவருக்கு? எதுக்கு எங்க மேல சந்தேகம் வருது? எனக்கு துரைமுருகன் மேல சந்தேகம் வருது, எனக்கு திமுக மேல சந்தேகம் வருது. இவங்க வந்து என்னன்னா, காங்கிரஸ் எதிர்த்து இங்க பண்ணிட்டாங்கன்னா, அங்கே கர்நாடக ரட்சண வேதிக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. காங்கிரஸ் அவனை உச்சி குட்டுருவான். அவன் கல்லெடுத்து தமிழ்காரங்க கம்பெனியை பார்த்து கல்லெடுத்து அடிப்பான். அப்போ திமுக காரங்க கல்லெடுத்து அடிச்சுட்டானா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. துரைமுருகன் மத்திய அரசு மேலே சந்தேகம் இருக்குன்னு சொன்னார்ல, இந்த சந்தேகத்தை திமுக மேலே நான் சொல்கிறேன். கலைஞர் குடும்பத்தில் சில பேர் இப்போ பெங்களூரில் வசிக்கிறாங்களா? அவங்களுக்கு பெங்களூரில் சில கம்பெனி இருக்கா? அதனால தான் பட்டும் படாமல் அப்படியே அனைத்து கட்சி கூட்டம் மத்திய அரசை போய் பார்க்கலாம். மத்திய அரசு எந்த வெங்காயத்துக்கு போய் பார்க்கணுங்கன்னு? மத்திய அரசுக்கு எதுக்கு என்னென்ன வெங்காயம் எதுக்கு? இது மாநில அரசனுடைய பிரச்சனை. மத்திய அரசனுடைய தலையீடு எதுக்கு வேணும்? அவன் தண்ணி திறந்து விட மாட்டான். ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க, கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு சொல்லணும்ல. அது இல்லை. ஆனால் மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு பார்க்கணும்னு மத்திய அரசு ஏதாச்சும் சொல்லிச்சுன்னா அப்புறம் பேசலாம். மத்திய அரசு தெளிவாக சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாத்து கட்ட முடியாது என்று சொன்ன பிறகு மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு சந்திக்கணுங்கன்னு? அதனால துரைமுருகன் எவ்வளவு பெல்ட் அடிக்கிறார் பாருங்க. அவர் போய் சர்க்கஸ்ல விட்டீங்கன்னா அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இன்னைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வாங்கியிருப்பார் துரைமுருகன். இந்த மேகதாத்துவுக்கு துரைமுருகனுக்கு தான் உண்மையாலும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பியிருக்கணும். அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இப்படியும் போக மாட்டாராமா, சித்தராமையாவையும் திட்ட மாட்டாராமா, காங்கிரஸ்னு வாயிலேயே வராதாமா. அப்படியே பட்டும் படாம அப்படியே கொண்டு போய் மத்திய அரசு மேல அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட்டு இருப்பாரு. பாத்தீங்களா? எனக்கு என்ன சொல்றோம்னா, மத்திய அரசின் மீது சந்தேகம், அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உங்களுக்கு மடியில வந்து கனம் இருக்கு. கர்நாடகாவில் பெங்களூர்ல உங்களுக்கு ஏதோ பிசினஸ் கன்சர்ன் இருக்கு. அதனால தான் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் பட்டும் படாமல் இதை கொண்டு போறேன். ஓப்பனா சொல்லுங்க, பாரதிய ஜனதா கட்சியில் சொல்றேன், ஓப்பனா சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் யாரை எதிர்த்து உட்கார்ந்தாங்கன்னா, கர்நாடகாவுடைய பிஜேபி எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் உட்கார்ந்தாங்க. தேசிய கட்சியில
கர்நாடகாவுடைய பிஜேபி அரசை எதிர்த்து 2021 கர்நாடகாவில் உண்ணாவிரத போராட்டம் உட்கார்ந்தோம். நாங்கள் பயந்தமா தேசிய கட்சின்னு டெல்லியில் எங்களை தப்பா நினைச்சுக்குவாங்க, இன்னொரு நம்ம தோழமை கட்சி எப்படி நான் உட்கார்ந்தோம். தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சி ஏன் உட்காரல? இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளவு பேசுறாங்கல்ல, உண்ணாவிரத போராட்டம் உட்கார வேண்டியதானே? சித்தராமையா அவரை எதிர்த்து இவ்வளவு பேசுறாருல்ல ஸ்டாலின், சித்தராமையா அவரை கண்டிச்சு ஒரு தீர்மானம் போட வேண்டியதானே அசம்பிளியில்? எதுவும் போட மாட்டாங்க. துரைமுருகனை பல்ட்டி அடிச்சு 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 மத்திய அரசு மேல பழிய போடுறதுக்கு ஐடியா பண்றாரு. பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், தெரியாதவங்க யாரும் இங்கே இல்லைங்கன்னா. அதனால துரைமுருகன் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அனுப்பியிருந்தா ஒரு தங்கப்பதக்கம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும். ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் கிரிக்கெட்ல இலங்கை இந்தியா தோற்கடிச்சதுனாலதான் தமிழக மீனவர்கள் மேல இலங்கை தாக்குதல் நடத்தி தமிழ்நாட்டினுடைய அரசியல் இவ்வளவு மோசமா போயிருச்சேன்னு நினைச்சு நான் வெக்கப்படுறேங்கண்ணா. இவ்வளவு மோசமா போயிருச்சு. எப்படிப்பட்ட தமிழ்நாடு, எப்படிப்பட்ட படித்த ஒரு மாநிலம், எப்படிப்பட்ட முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு மாநிலம், ஆன்றோர்கள் சான்றோர்கள் வாழ்ந்த அந்த மாநிலத்தில் எப்படிப்பட்ட ட்ரிவியலான கமெண்ட் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கண்ணே, இலங்கையில் நவம்பரில் எலெக்ஷன் வருது. நான் ஒரு மாதத்திற்கு முன்பு இலங்கைக்கு சென்றிருந்தேன். என் பக்கத்தில் இலங்கையினுடைய அதிபர் இருந்தார், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். 2 பேரும் 45 நிமிஷம் ஒரு நிகழ்வில் ஒன்றா இருந்தோம், திருகோணமலையில். ஐயா சம்பந்தன் அவர்களுடைய இறப்பு விழாவுக்காக போயிருந்தேன். அப்போ நான் ரணில் ஐயாட்ட மன்றாடி கேட்டேன், ஐயா ஒன்று நம்ம மீனவர்கள் மேலே கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறாங்க. ஏன்னா நான் டிப்ளமேட் இல்லைங்கன்னா நான் அரசு சார்பாலாம் பேச முடியாது, நான் அரசியல் கட்சி தலைவர், கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கணும். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மிகுந்த மனிதாபத்தோடு தான் நாங்கள் நடந்துக்கிறோம், நீங்கள் பாருங்கள் துப்பாக்கி சூடெலாம் எதுவுமே இல்லையே, நான் ரொம்ப கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம், அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு. ஒரு நல்ல ஒன்று புரிஞ்சுக்கணுங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள், அதாவது வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் வருவதையே கடுமையாக எதிர்க்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டு பயணத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மீனவர் வந்தாருன்னா படகை பிடிச்சி இம்பவுண்ட் பண்ணி படகை அரசுடைமை ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. இலங்கையினுடைய சட்டம் 2018 சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டினுடைய மீனவ படகு இலங்கை நேவி பிடிச்சிட்டாங்கன்னா அரசுடைமை ஆக்கிடுறாங்க. அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு போட்டை கூட ஆக்ஷன் பண்ணாமல் தடுத்து நிறுத்தியிருக்கோம். இதெல்லாம் சாதனை இல்லையாங்கண்ணா? இதெல்லாம் மோடி அவருடைய சாதனை இல்லையா? 2018 பிடிக்கப்பட்ட ஒரு போட்டை ஆக்ஷனுக்கு வரல. ஏன்னா அவங்க ஆக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தர் அந்த போட்டை விலைக்கு வாங்கிட்டு போயிடலாம், அரசுடைமை. அதனால் அந்த சட்டத்தின்படி நம்முடைய மீனவ சொந்தங்களுடைய படகு அரசுடைமை ஆகியும் கூட நாம் ஆக்ஷன் பண்ண விடலை, அப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்ஷன் பண்ணாதீங்க, எனக்கு அந்த படகை திரும்ப கொடுங்க. இது மோடி ஐயா பண்ணியிருக்காங்க. இரண்டாவது, இலங்கையில் செப்டம்பர் அக்டோபரில் எலெக்ஷன் வருதுங்கண்ணா. அரசியல்வாதிகள் கடுமையாக தான் இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா. எலெக்ஷன் வர்ற வரைக்கும் செப்டம்பர் அக்டோபர் 1னா 10 10னா 100 எலெக்ஷன் டைமில் அரசியல்வாதி எப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டி இலங்கையை பொறுத்தவரை நடுநிலைமையோடு இருக்க வேண்டும் விரும்புகிறாங்க. ஆனால் சில இடத்துல அந்த இலங்கையினுடைய நேவி செய்திருப்பது அட்டூழியாது, அதை மேற்றுக்கவே முடியாது. ஜெய்சங்கர் ஐயாவை நேற்று முன்தினம் டெல்லியில் நான் சந்தித்தேன். நேற்று முன்தினம் சாயந்தரம் சந்தித்தேன். நேற்று இஷ்யூ ஆனதுக்கப்புறம் ஜெய்சங்கர் ஐயா தொலைபேசியில் பேசினாங்க. அது என்னோட முகநூல் பதிவில் போட்டு எதுக்காக நான் கிளாரிஃபை பண்ணுறாங்கன்னா, நண்பர்களுக்கு சில உண்மை தெரிய வேண்டும் என்று. இலங்கையினுடைய தூதுவரை நம்முடைய நார்த் பிளாக் சவுத் பிளாக்கு கூப்பிட்டு நாம் வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். இதெல்லாம் டிப்ளமேசியில் ஒரு சொல்யூஷனுங்கண்ணா. அடுத்து அந்த தூதரையே திருப்ப அனுப்புறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, வார்னிங். எதுக்கு அதை பண்ணீங்க, உங்கள் நாட்டிலேருந்து எதுக்கு எங்கள் மீனவர்கள் போட்டை இடிச்சிங்க, எதுக்கு எங்கள் மீனவர்கள் ஒருத்தர் மரணத்துக்கு நீங்கள் காரணம், நடவடிக்கை எடுங்க. ஸோ இந்திய அரசு எவ்வளோ கம்பீரமாக இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்கன்னா, இலங்கையினுடைய தூதுவரை நம்ம ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அதை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு பிரஸ் நோட்டு மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நாளை திங்கட்கிழமை தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் மீனவ தலைவர்களும் ஜெய்சங்கர்ஜியை சந்திக்கிறோம். திங்கட்கிழமை 3 மணிக்கு டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை ராமநாதபுரத்தை சார்ந்த மீனவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் உட்பட எல்லோரும் அங்கே போய் டெலிகேஷன் போகிறோம். கடுமையாக பேச போகிறோம். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. போட்டை பிடிச்சி வச்சிருக்கோம், போட்டை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும், கட்சித்தீவு யார் கொடுத்தா அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்கண்ணா. நமக்கு தீர்வு வேண்டும். அதனால் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இதை விட என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கண்ணா. என்ன செய்ய முடியுமோ ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டு எல்லாம் செய்கிறோம். இலங்கை தூதரை கூப்பிட்டு, கடைசி இலங்கை தூதரை எப்போ கூப்பிட்டு வான் பண்ணுங்கண்ணா? நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கோம். இந்த நம்ம 10 வருஷத்தில் இலங்கை தூதர் நம்ம கூப்பிட்டதே இல்லையே. அது டிமார்ச்சின்னு அதை சொல்கிறாங்க ஒரு டேர்ம். இவ்வளவு செய்திருக்கின்றோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க நம்ம மேலே ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு திமுக காரன் கிளம்பியிருக்கான். நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று களத்தில் இருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த டேர்மை கொஞ்சம் பாருங்க, அல்லது மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. 2014 பின்னாடி பாருங்க, ஷூட்டிங்கே இல்லையாண்ணா.
இன்னைக்கு இலங்கை நேவி அநியாயம் பண்ற ஆக்ஷன் எடுக்கணும், அதற்கான எல்லா நடவடிக்கை எடுக்கிறோம். தூதரை கூப்பிட்டு நம்ம சத்தம் போட்டிருக்கோம், தூதர் நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை செய்திருக்கின்றோம். அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. நம்ம அம்பாசிடர் இலங்கையில் வேலையை செஞ்சிருக்காங்க. மிக துரிதமாக அந்த இறந்து போன மீனவ சகோதரருடைய உடலை மிக துரிதமாக இன்னைக்கு காலையில் 4 மணி கொண்டு வந்து சேர்த்திட்டோம் ராமேஸ்வரத்துக்கு. காலை 4 o'clock இந்தியன் கோஸ்ட் கார்டு பார்டரில் வாங்கி நாமளே கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் அந்த துக்ககரமான அந்த நண்பருடைய கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம். எல்லாம் இவ்வளவு துரிதமாக செய்கிறோம். முதலமைச்சர் என்ன பண்ணும், இந்த சொல்யூஷன்ல நாமளும் பங்கெடுக்க வேண்டும் நினைக்கிறத விட்டுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால்தான் திங்கட்கிழமை 3 மணிக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு டெலிகேஷன் மத்திய அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்க செல்கின்றோம். நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு வரப்போகின்றோம். எந்த மாற்று கருத்தில் நம்ம கோபத்தை வெளிப்படுத்திட்டு வர்றோம். அமைச்சர் அவங்க அஃபீஷியல் சேனலில் எடுத்துட்டு போவாங்க. நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா, அவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.